திருவெரும்பூர் தொகுதியாக இருக்கக்கூடிய என்னுடைய தாய் வீட்டில் நான் களமிறங்கியிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கின்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை அவருடைய பொற்பாதங்களில் சமர்ப்பித்து இன்றைக்கு ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் இந்த வாய்ப்பு கிடைத்ததன் காரணமாக திருவெரும்பூர் தொகுதி மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏறத்தாழ 20 லட்சம் பிள்ளைங்க வயிறார இன்னைக்கு சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வராங்க பாத்தீங்கன்னா அது உங்களால் தான். 15,72,21,219 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இங்க இருக்கின்ற சாலை வசதிகளாக இருந்தாலும் மழைநீர் வடிகால் கட்டுதலாக இருந்தாலும் குடிநீர் வசதி, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, ஆரம்ப சுகாதார நிலையம், நியாய விலை கடை, தளவாட பொருள் வழங்குதல், சிறுபாலம் கட்டுதல், பள்ளி கட்டிடம் மேம்படுத்துதல் மற்றும் இது போன்று இதுக்கான லிஸ்ட் போட்டாலே பாத்தீங்கன்னா நம்ம வெறும் நவல்பட்டு ஊராட்சிக்கு மட்டும் நான் சொல்றேன். நான் அவ்வளவு செஞ்சிருக்கோம். நம்ம தம்பி மகேஷை கூப்பிடு, இந்த இடத்துல பாரு தண்ணி ஒழுகிட்டு இருந்தது உடனே சரி செய்ய சொல்லு, முதல்ல இங்க ரோடு போட சொல்லுங்க, நம்ம அண்ணனை வர சொல்லு அப்படின்னு இந்த உறவு இருக்கு பாத்தீங்களா. இந்த 10 வருஷத்துல திருவெரும்பூர் தொகுதியில நான் சம்பாதிச்சது இந்த உறவுகள் தான். வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களாம் ஒழுங்கா படிக்கிறாங்களாங்கிறத பார்த்துக்கிறதும் உங்களோட வேலையும் சேர்த்து நான் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒரு 10 ஆண்டுகள் களப்பணி செய்திருக்கின்றோம். சொன்னதை செய்திருக்கின்றோம், சொல்லாததையும் செய்திருக்கின்றோம். தேர்தல் அறிக்கை என்று வரும்போது அதையும் செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றார், மீண்டும் திராவிட மாடல் 2.0 வந்தது என்று சொன்னால் அந்த 1000 என்பது 2000 ரூபாயாக வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு இல்லத்தரசிகளுக்கும் 8000 ரூபாய் மதிப்பீடான கூப்பன் வழங்கப்பட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை அருகில் இருக்கின்ற கடைகளில் நீங்கள் பெற்று தரலாம் என்கின்ற அந்த திட்டத்தையும் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்றார். வருகின்ற வரையெல்லாம் நம்முடைய தாய்மார்கள் எங்களிடம் சொன்னது 2026 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் உங்களை நாங்கள் வெற்றி பெற வைப்போம் என்று அவங்க சொன்ன பொழுது அதற்கெல்லாம் கடமைப்பட்டவனாக உங்களுடைய சேவகனாக நான் பணியாற்றுவதற்கு மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினை நீங்கள்லாம் உதயசூரன் சின்னத்திலே வாக்களித்து அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களுடைய பாத மலர்களெல்லாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன்.